அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமான சகோதரர்களே, ஓமான் நாட்டிலே இன்று வெள்ளிக்கிழமை 21ஆம் திகதி 6ஆம் மாதம் 2024 அன்று பள்ளிவாசல்களில் நிகழ்த்தப்படும் குத்துபாக்களை தமிழ் மொழியிலே தருவதன் மூலம் குத்துபாவுக்கு செல்பவர்கள் பயன்பெறுவதற்காகவும் ஏனையவர்கள் இந்த செய்தி மூலம் அறிவு பெறுவதற்காகவும் இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு வழங்கப்படுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய தலைப்பு தஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதித் தக்வா. நீங்கள் தயாரிப்புகளை உண்டாக்கி கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் தயாரிப்புகளில் மிகச்சிறந்தது தக்வா, இறையச்சமாகும். இது இன்றைய குத்துபாவின் தலைப்பாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி அல்-ஆமிர் இபாதஹு பித்தக்வா அல்லதி யஜ்ஸி அலல் இஹ்சானி பில் ஹுஸ்னா. அஹ்மதுஹு தஆலா அலா குல்லி மா அஅதா வ அஷ்குருஹு அலா குல்லி மா அவுலா வ அஸ்தா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா வஸ்ஸிஃபாத்துல் உலா. وأشهد أن سيدنا ونبينا محمدًا عبده ورسوله المنتقى وأمينه المصطفى وحبيبه المجتبى صلى الله وسلم وبارك عليه في الليل إذا يغشى وفي النهار إذا تجلى وعلى آله وصحبه وعلى كل تابع من بعده إلى يوم الجزاء الأوفى. أما بعد، فيا عباد الله، اتقوا الله واعلموا أن الله عز وجل مثلما خلق للناس ما يتجملون به من ألبسة شتى ويظهرون بها في مظاهر رائقة راقية، جعل لأرواحهم من اللباس خيرا مما جعل لأجسادهم. يقول جل شأنه: يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يتذكرون. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய குத்துபாவில் அம்மா பஅத் ஃபயா இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, இறை நேசர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅலமு, தெரிந்து கொள்ளுங்கள். அன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், அல்லாஹு தஆலா மிஸ்லமா خلق للناس ما يتجملون به من ألبسة شتى. அல்லாஹ் மனிதர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்காக பல்வேறு வகையான ஆடைகளை மனிதர்களுக்கு உருவாக்கி இருப்பது போல, وَيَظْهَرُونَ بِهَا فِي مَظَاهِرَ رَائِقَةٍ رَاقِيَةٍ, அவர்கள் அலங்கரித்து கொண்டு நேர்த்தியாகவும் அழகாகவும் மக்களுக்கு மத்தியிலே நடமாடுவதற்காக பல்வேறு பட்ட ஆடைகளை அல்லாஹ் உருவாக்கி தந்திருப்பது போல, ஜஅல லிஅர்வாஹிஹிம், அவர்களுடைய ரூஹுகள் ஆன்மாக்களுக்கும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், கைரம் மிம்மா ஜஅல லிஅஜ்சாதிஹிம், அவர்களுடைய உடம்புக்கு அவன் தந்திருக்கிற ஆடைகளை விட மிகச்சிறந்த ஆடைகளை அவர்களது ஆன்மாக்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். யகூலு ஜல்ல ஷஅனு, அல்லாஹு தஆலா சொல்கிறான்: யா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளே, கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாசன், நாங்கள் உங்களுக்கு ஆடைகளை இறக்கியிருக்கிறோம். யுவாரி சௌஆத்திக்கும், உங்கள் வெட்கத்தலங்களை மறைத்துக் கொள்வதற்காக. வரீஷன், உங்களுக்கு அலங்காரமாக அழகாக இருப்பதற்காகவும் உங்களுக்கு ஆடைகளை நாம் இறக்கியிருக்கின்றோம். வலிபாசு தக்வா கைருன் ذلك, அதிலே இறையச்சத்துக்கான ஆடைதான் மிகச்சிறந்ததாக இருக்கிறது. ذلك من آيات الله, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாகும். லஅல்லஹும் யத்ததக்கரூன், அவர்கள் சிந்திப்பதற்காக வேண்டி. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நிறைய ஆடைகளை நாம் தந்திருக்கிறோம், ஆனால் வலிபாசு தக்வா கைருன், இறையச்சத்துக்கான ஆடை இருக்கிறதே அதுதான் சிறந்த ஆடை.
இறையச்சம் என்கிற அந்த உங்களுக்கு அல்லாஹ் அணிவித்திருக்கிற ஆடை மிகச் சிறந்ததாகும். இது தாலிக ஹைருன் தாலிக மின் ஆயாத்தில்லா, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்றும் அல்லாஹ் சொல்கிறான். கூனு இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் ஹரீசீன அலா அன் தத்தஜம்மலு அமாம காலிகிக்கும், உங்களுடைய ரப்புக்கு முன்னால் உங்களை அழகுபடுத்துவதற்காக நீங்கள் ஆர்வப்பட்டுக் கொள்ளுங்கள், உங்களை ஆர்வப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹரீசீன அலா அன் தத்தஜம்மலு அமாம காலிகிக்கும் பிலிபாசின் ரூஹியின் காமிலின், உங்களுக்கு ரூஹியத்தான ஆன்மீக ரீதியான முழுமையான அந்த ஆடையை உங்கள் ரப்புக்கு முன்னால் அணிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா இறையச்சம் என்கிற அந்த முழுமையான ஆடையை நீங்கள் உங்களுக்காக ஆக்கிக் கொள்வதில் நீங்கள் இன்னும் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஐயுகல் முஸ்லிமூன், முஸ்லிம்களே, மல்லதி யஃஅலுஹு மின்கும் அன் அராத அன் யுஸாஃபிர், நீங்கள் பிரயாணம் செல்ல நாடினால் உங்களில் ஒருவர் என்ன செய்வார்? லா ஷக், சந்தேகமே கிடையாது. அன்னஹு சயதுருசு தரீக ரிஹ்லத், அவர் எந்த பிரயாணத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறாரோ அந்த பயணத்துக்கான பாதையை அவர் முதலாவது படித்துக் கொள்வார். தன் பயணம் பற்றிய பாதையை அவர் அறிந்து கொள்வார். அதற்கு பிறகு அவர் அந்த பயணத்துக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் செய்து கொள்வார். அவருடைய பிரயாணத்தில் எந்த விதமான அசௌகரியங்கள் சீர்குலைவுகள் ஏற்படாத வகையிலே தனது தயாரிப்புகளை அவர் உறுதிப்படுத்திக் கொள்ளவும் செய்வார். ஏன்? லியதுமனல் உசூல இலா காயத்திஹி பிஸலாமத்தின் வ இத்மினானின், தன்னுடைய பயணத்தினுடைய அந்த நோக்கம் அதாவது முழுமையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் எந்த விதமான பிரச்சனை இல்லாத அமைதியாகவும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த பாதை பற்றி தெரிந்து கொள்கிறார். அந்த பயணத்துக்கான ஏற்பாடுகளை அவர் ஆக்கிக் கொள்கிறார். இதே போன்றுதான் நமது சுபீட்சத்துக்கான அல்லது அத்தாரல் ஆகிரா மறுமைக்கான அந்த வெற்றி பயணத்தின் போதும் நமக்கு என்ன தேவையோ அதை நாம் உண்டாக்கிக் கொள்ளணும். உலகத்தில் ஒரு பயணத்தை நாம் படித்து தெரிந்து அதற்காக தயாரிப்பது போல மறுமைக்காக எமது பயணத்துக்கு என்ன அவசியமோ, சுபீட்சத்தை அடைவதற்கான நிரந்தர வெற்றியை மறுமை அடைவதற்கான அந்த பயணத்துக்கும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். லாபுத், கண்டிப்பாக மின் அன் நஅகுத மின ஸாதி அத்திம், நாம் நமக்கு தேவையான தயாரிப்புகளை முழுமையான முயற்சியோடும் முழுமையாக நாம் அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வஹாதா மா அவ்ஸானா பிஹில் ஹக்கு ஜல்ல ஜலாலு, இதைத்தான் அல்லாஹ் நமக்கு வசியத்து சொல்கிறார். நமது பாதைக்கான அந்த தயாரிப்புகள் முழுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், எப்படி? فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. وتزودوا, நீங்கள் கட்டுச்சாதங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள். இது ஹஜ்ஜி சம்பந்தமாக வந்த ஒரு வசனத்திலே அல்லாஹ் தொடர்ல சொல்றான், ஹஜ்ஜிக்கு போகும்போது உங்கள் பயணத்துக்கான தயாரிப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். وتزودوا فإن خير الزاد, உங்கள் தயாரிப்புகளில் மிகச் சிறந்தது தக்வாவாகும். முகஸ்துதிக்காக, மனிதர்களுக்காக, உலக நோக்கங்களுக்காக இல்லாமல் உங்களது அனைத்து ஏற்பாடுகளும் அல்லாஹ்வுக்காக, தக்வாவுக்காக நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். வத்தகூனி, என்னை பயப்படுங்கள் அறிவுள்ள மக்களே என்று அல்லாஹ் சூரத்துல் பக்கரால 197வது வசனத்திலே சொல்கிறார். வமல் மஅனா பித்தக்வா, தக்வா என்றால் என்ன அர்த்தம்? தக்வா என்பதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்ன? மாஹிய இல்லா இத்திகாஉ ஸஹத்தில்லா வல் உகூஇ ஃபீ அஸாபிஹா. இது அடிப்படை என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வோம். வல் உகூஇ ஃபீ அஸாபிஹா, அவனுடைய அஸாபு தண்டனையிலிருந்தும் அவனுடைய கோபத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதும் எதன் மூலம்? பிஇத்தியானி மா அமர், அல்லாஹ் ஏவிய விஷயத்தை எடுத்து நடப்பதை கொண்டும், வன்திஹாஇ அம்மா நஹா அன்ஹு சுப்ஹானஹு வ ஸஜர், அல்லாஹ் எதை விட்டும் தடுத்தானோ, எதை நமக்கு செய்யக்கூடாது என்று நம்மளை எச்சரிக்கை செய்தானோ அந்த விஷயங்களை தவிர்ந்து கொள்வதன் மூலம், இதுதான் தக்வாண்டா. தக்வாண்டா என்ன? அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்தும் அவனுடைய அஸாபில் இருந்தும் தற்காத்துக் கொள்வது எதன் மூலம்? அல்லாஹ் ஏவியதை செய்வதன் மூலமும்
தடுத்ததை கண்டித்ததை தவிர்ந்து கொள்வதன் மூலமும் நாம் அல்லாஹ்வுடைய கோபத்திலேயும் தவிர்ந்து கொள்றதுக்கு தான் தக்வான்னு சொல்லப்படும். அல்லது இன்னொரு அர்த்தமும் சொல்லப்படும், அல் ஹவுஃபு மினல் ஜலீல், படைத்த ரப்பு, மிக கண்ணியமான உயர்ந்த அந்த ரப்பினுடைய பயத்தின் காரணமாக, வல் அமலு பித் தன்சீல், அல்லாஹ் இறக்கினவைகளை கொண்டு அமல் செய்வதும், ஒரு ரிதா பில் கலீல், அல்லாஹ் தரக்கூடியவற்றில் அது கொஞ்சமாக இருந்தாலும் அதை கொண்டு திருப்திப்படுவதும், வல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், நீங்கள் போகக்கூடிய அந்த மறுமை பயணத்துக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்குமே தக்வா என்று சொல்லப்படும். ஒமா கான யகூனுல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், ஒரு மனிதனுடைய அந்த மறுமைக்கான பயணத்துக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வது எப்படி என்றால், இல்லா பி இஸ்திஹ்பாபி தக்வா, அதாவது தக்வாவை கொண்டு வர வேண்டும். எங்கே? ஃபீ மராஹிலி ஹயாத்தினா குல்லி, வாழ்க்கையின் எல்லா பக்கத்திலும் தக்வாவை கொண்டு வருவதை கொண்டு மறுமை வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வது. அன்ன குபூலல் அமால் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மனிதர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது முஅல்லகுன் பித்தக்வா, தக்வாவோடு தான் அது சம்பந்தப்பட்டது. தக்வா என்பது உங்கள் செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு மனிதனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது இருக்கிறதே, அது அவனது தக்வாவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஏன் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா அமல்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம் தக்வா உள்ளவர்களிடம் இருந்துதான். சூரா அல் மாஇதா 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். எனவே இன்ன தக்வா, தக்வா இருக்கிறதே, தஷ்மலு ஜமீஅ மா தஅதகிதுஹு ஃபீ கல்பி மினல் இஅ்திகாத், அடிப்படையாக நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே வைக்கக்கூடிய அந்த அகீதா, அந்த நம்பிக்கையோடு அது சம்பந்தப்பட்டிருக்கு, உள்ளடக்கி இருக்கிறது. தக்வான்னு சொன்னால் நிறைய பேர் இபாதத்தில் தான் அவங்களோட தக்வாவை காட்டுவாங்க, அல்லது அஹ்லாக்கில் பண்பாடுகளில் தான் தக்வாவை காட்டுவாங்க, அல்லது உலகத்தினுடைய சில பேச்சுவார்த்தைகளில் தான் தக்வாவை காட்டுவாங்க. என்ன சொல்றாங்கடா, இன்ன தக்வா தஷ்மலு ஜமீஅ மா தஅதகிதுஹு ஃபீ கல்பிக மினல் இஅ்திகாத், அதாவது உங்களது உள்ளத்திலே நீங்கள் நம்புகிற அந்த இஅ்திகாத், அந்த நம்பிக்கை என்பதும் இந்த தக்வாவிலே உள்ளடங்கியிருக்கு. ஆக முக்கியமானது. மனிதன் முதலாவது சீர்படுத்தப்பட வேண்டியது அமல்களுக்கு முதல்ல அவன நம்பிக்கை தான். குல்லமா தஅதீஹி மினல் அமால், அதே மாதிரி நீங்கள் செய்கிற எல்லா அமல்களும் தக்வா உள்ளதாக இருக்கணும். தக்வா உங்கள் அமல்களோடு சம்பந்தப்பட்டது. وتشمل كذلك ما تحرص على اجتنابه مما هو ضد ما سبق, அதே போல இதுக்கு எதிராக, நான் மேலே சொன்னவைகளுக்கு எதிராக உங்கள் நம்பிக்கை இருப்பதை நீங்கள் தவிர்ந்து கொள்வதும் தக்வாவாகும். எப்படி? நீங்க உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களாகவும் அல்லாஹ்வுக்காக அமல் செய்பவர்களாகவும் இருக்கணும். அதே போல உண்மையான நம்பிக்கைக்கு எதிராக உங்கள் நம்பிக்கைகள் இருக்குமாக இருந்தால் அதை தவிர்ந்து கொள்வதிலும் உங்கள் தக்வா தங்கியிருக்கிறது. அது அதாவது நம்பிக்கை சார்ந்திருக்கலாம், அல்லது கௌலன் அவ் ஃபிஅலன், அது அதாவது வார்த்தை சார்ந்திருக்கலாம், செயல் சார்ந்திருக்கலாம். ஈமானை பாழ்படுத்துகிற விதமாக உங்கள் தவறான நடவடிக்கைகளை நீங்கள் தவிர்ந்து கொள்வதும் தக்வாவாக இருக்கிறது. ஃபதத்தகில்லாஹ தஆலா ஃபீமா யஅதகிதுஹு ஃபீ ஹக்கி தபாரக வ தஆலா, உங்கள் ரப்புடைய விஷயத்திலே நீங்கள் உங்கள் நம்பிக்கையை சீர்படுத்தி கொண்டு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்படி? அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விஷயத்திலும் நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவனை எப்படி பயப்பட வேண்டும், எப்படி அல்லாஹ்வை நம்பக்கூடாது, இந்த விஷயத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வஃபி ஹக்கி மலாயிகத்தி, வானவர்கள் விஷயத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அவங்களை எப்படி நம்புறது, வானவர்கள் விஷயத்தில் எப்படி நம்பிக்கை இருக்கணும், வானவர்கள் விஷயத்தில் எதை செய்யக்கூடாது, வானவர்கள் மனிதர்களை எப்படி கண்காணிக்கிறார்கள், இந்த விஷயத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். ஒரு சுனிகி, நபிமார்களை நம்புவது, குத்துபிஹி, அவனுடைய வேதங்களை நம்புவது, கதா இல்லாஹி தஆலா வ கத்ரிஹி, அல்லாஹ்வுடைய கதா கத்ரை நம்புவது, ஃபில் யௌமில் ஆஹிர், மறுமை நாளை ஆகிரத்தை நம்புவது, இது அனைத்துமே இதில் அல்லாஹ்வை மனிதன் பயந்து கொள்ளணும். இந்த நம்பிக்கைகள் சீர்பெற வேண்டும். வலா தஸிஃபில்லாஹ தஆலா பிமா லா யலிக், அல்லாஹ்வை நம்புகிற விஷயத்திலே அல்லாஹ்வுக்கு தகுதி இல்லாத விஷயத்திலே உனது நம்பிக்கை இருக்கக்கூடாது.
அல்லாஹ் அவனை நம்புறது சம்பந்தமாக தனது வேதத்தில் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். இந்த அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அல்லாஹ் சொல்லக்கூடிய விதத்திலே அல்லாஹ்வை நம்ப வேண்டுமே தவிர அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத விதத்திலே அவனுடைய பண்பாடுகளை அவன் சொல்லக்கூடியதை நீ மாற்றி நீ நம்பிவிடக்கூடாது. فلا تصف الله تعالى بما لا يليق بل صفه بما وصف به نفسه في كتاب. அல்லாஹ் தன்னை பற்றி தன்னுடைய குர்ஆனிலே எப்படி சொல்லி இருக்கிறானோ அப்படி நீ அல்லாஹ்வை பற்றி வர்ணிக்க வேண்டும். அவனை பற்றி அவனுடைய சிவத்துக்களை நீ சொல்ல வேண்டும். நீ சிவத்துக்களை நம்ப வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் வபிமா வஸஃபஹுல்லாஹு பிஹி வ ரசூலுஹு, அல்லாஹ் தன் வேதத்திலே சொல்லி இருப்பது போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பது போல நீ அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அதே மாதிரி ரசூலுஹு ஃபீ சுன்னத்திஹி ஸாபிதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலே அகீதா எப்படி இருக்கிறதோ அந்த அகீதாவை நீ நம்ப வேண்டும். அல்லாஹ் பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதை நீங்க அப்படியே நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாம ஒரு கற்பனை செய்ய முடியாது. அல்லாஹ் சொன்னதை சொல்லி நம்ப வேண்டும். அதில் இஸ்பாத் பண்ணணும், தம்சீல் உதாரணம் பண்ணக்கூடாது, தக்கீஃப் எப்படி என்று நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கேள்வி கேட்கக்கூடாது என்று பல விஷயங்கள் இதில் உள்ள வரும். மிம்மா ஹுவ வஸ்ஃபு கமாலின் வ ஜமாலின் வ ஜலாலின், அந்த அல்லாஹ் தன்னை பற்றி முழுமையாகவும் அதே மாதிரி அழகாகவும் மிக கண்ணியமான விதத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நீ அல்லாஹ்வை நம்ப வேண்டும். ஃபலா துஷப்பிஹு பிஹல்கி, படைப்புகளை அல்லாஹ்வுக்கு நீ ஒப்பிடாதே. அல்லாஹ்வோடு அல்லாஹ் இந்த படைப்பை மாதிரி இருப்பான், இதை மாதிரி இருப்பான் என்று நீ அவனுடைய படைப்போடு ஒப்பிடாதே. வலா துஷப்பி ஷைஅ மின் ஹல்கி, படைப்புகளில் எதையும் அல்லாஹ்வுக்கு ஒப்பிட்டு விடாதே. அல்லாஹ்வை படைப்புகளோடு ஒப்பிட்டு விடாதே, அல்லது படைப்புகளில் எதையும் அல்லாஹ்வுக்கு நீ ஒப்பிட்டு விடாதே. அல்லாஹ் சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷை வ ஹுவ ஸமீஉல் பஸீர், அவனை போன்று எதுவும் கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று எதுவுமே கிடையாது. வ ஹுவ ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் கேட்பவன் பார்ப்பவனாக இருக்கிறான். வ கௌலுஹு தஆலா லா துத்ரிகுஹுல் அப்ஸார், பார்வைகள் அவனை சென்றடையாது. வ ஹுவ யுத்ரிகுல் அப்ஸார், அவனோ பார்வைகளை சென்றடைகிறான். வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், நுட்பமானவன் அவன். அல்லாஹு தஆலா அனைத்தையும் அறிந்தவன், சூழ்ந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். சூரத்துல் அன்ஆம்ல 103வது வசனம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொன்னபடி அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம கற்பனையாக எதையும் செய்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு பொருத்தமில்லாத விதத்தில் அவனுடைய பண்புகளை நாம் பேசிவிடக்கூடாது. அல்லாஹ் சொன்னதை நம்ப வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் அவனுடைய வானவர்கள் விஷயத்தில் எதை சொல்லி இருக்கிறானோ அந்த நம்பிக்கையிலும் நீ அல்லாஹ்வை பயந்து கொள். அல்லாஹ் சொன்னபடி நீ நம்ப வேண்டும். வானவர்களுடைய விஷயத்திலே உன்னுடைய உள்ளத்தை அவர்கள் மீது வைக்கிற அன்பை கொண்டு நிரப்பிவிடும். அவர்களை நீ நேசிக்க வேண்டும். உனது உள்ளத்தை அவர்களுடைய நேசத்தை கொண்டு நீ நிரப்பிவிடு. அவர்களில் யாரையும் நீ விரோதியாக நீ பேசிவிடாதே, எந்த வானவரையும் விரோதித்து விடாதே, அவர்களது முஹப்பத்திலே நம்பிக்கையிலே நீ குறைத்து விடாதே. அல்லாஹ் சொல்றான், மன் கான அதுவன் லில்லாஹி வ மலாயிகதிஹி வ ருசுலி, யார் ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறார், யார் அல்லாஹ்வுக்கு எதிரியாக இருக்கிறானோ, அவனுடைய வானவர்களுக்கு எதிராக இருக்கிறானோ, ஒரு ருசுலிஹி தூதர்களுக்கு எதிரியாக இருக்கின்றானோ, ஒரு ஜிப்ரீல ஒரு மீகால, ஜிப்ரீல் மீகாயிலுக்கு யார் எதிரியாக இருக்கிறானோ, ஃபஇன்னல்லாஹ அதுவுல் லில் காஃபிரின், அல்லாஹ் இப்படிப்பட்ட காபிர்களின் எதிரியாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். மன் கான அதுவன் லில்லாஹ் وملائكته وجبريل وميكال فإن الله عدو للكافرين وتتق الله تعالى في حق رسله. உன் தூதர்களை நம்புகிற விஷயத்திலும் நீ அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள். تتق الله تعالى في حق رسله الكرام, சங்கையான அந்த தூதர்களை நீ நம்புகிற விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள். فلا يكن حظك من الإيمان بهم أن تؤمن ببعضهم وتكفر ببعض. அவர்களை நம்புகிற விஷயத்திலே நீ அவர்களில் சிலரை நம்புவது சிலரை நம்பாமல் இருப்பது போன்ற அந்த குறைபாட்டை அந்த உன்னுடைய ஈமானிலே ஆக்கி விடாது. فإن الله تعالى يقول, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், إن الذين يكفرون
يكفرون بالله ورسله ويريدون أن يفرقوا بين الله ورسله ويقولون نؤمن ببعض ونكفر ببعض ويريدون أن يتخذوا بين ذلك سبيلا أولئك هم الكافرون حقا وأعتدنا للكافرين عذابا முஹீனா. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹ், எவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ, ருசுலிஹி, அவருடைய தூதர்களையும் நிராகரிக்கிறார்களோ, யுரீதூன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் இடையிலே எவர்கள் பிரிவினைகளை பாகுபாடுகளை ஏற்படுத்த விரும்புகிறார்களோ, வயக்கூலூன நுக்மினு பிபாதின் வ நக்ஃபுரு பிபாதின், சிலர் சொல்கிறார்கள் அந்த தூதர்களில் சிலரை நம்புகிறோம், சிலரை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்கிறார்களே, யுரீதூன அன் யத்தகிது பைன தாலிக சபீலா, ஈமானுக்கும் குஃபருக்கும் இடையிலே அவர்கள் இன்னுமொரு பாதையை உண்டாக்க விரும்புகிறார்கள். உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, அவர்கள்தான் உண்மையாகவே நிராகரிப்பாளர்கள். வஅஅதனா லில் காஃபிரீன அஸாபம் முஹீன், நாம் நிராகரிப்பவர்களுக்கு கேவலமான ஒரு தண்டனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். சூரா அன்-நிசால 150 151 அல்லாஹ் சொல்றான், வதத்தகில்லாஹ யா இபாதல்லாஹ் ஃபீ ஹக்கி குத்துபில்லாஹி தஆலா அல் முனஸ்ஸலா, அதாவது அல்லாஹ் இறக்கிய அந்த வேதம், அல்லாஹினால் இறக்கப்பட்ட அந்த வேதத்தின் விஷயத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதிலே முக்கியமாக அல் குர்ஆன் இருக்கிறது, நபியுடைய பாதை இருக்கிறது. ஹுவல்லதி துஸ்தூருனா, அதுதான் எங்களது அந்த அரசியலுக்கான வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டியாக, ஒரு வாழ்வியல் திட்டமிடலாக அதுதான் இருக்கிறது. மஅஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களே, ஃபஇய்யாக அன் துமின பிபஅதிஹி வ தக்ஃபுர பிபஅத், நீங்கள் அந்த வேதத்திலே சிலதை நம்புகிற, சிலதை நம்பாமல் மறுக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்தும் உங்களை நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம். ஃபதகூன ஹாலுக கஹாலி மன் கால அல்லாஹு தஆலா ஃபீஹி, உங்களுடைய நிலைமை யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறவர் அந்த நிலைமையை போல ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வத்தக்ஃபுரூன், அல்லாஹ் சொல்றான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வத்தக்ஃபுரூன பிபஅத், நீங்கள் வேதத்திலே சிலதை ஈமான் கொண்டு சிலதை மறுக்கிறீர்களா? ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ஸாலிக மின்கும் இல்லா ஹிஸ்யுன், வேதத்தில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை நம்புறீங்க, உங்களுக்கு மூளைக்கு படல புத்திக்கு படலன்னு வேதத்திலே நீங்கள் சிலதை மறுக்கிறீர்களே, அல்லாஹ் சொல்றான். என்னப்பா உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு விளங்கினா, உங்களோட அறிவுக்கு பட்டா அல்லது உங்களுக்கு சரின்னு பட்டா நீங்கள் சிலதை நம்புகிறீர்கள். தக்ஃபுரூன பிபஅத், உங்களுக்கு படாத, உங்களுடைய நம்பிக்கைக்கு சரி வராத, உங்களுடைய ஈமானுக்கு சரி வராதுன்னு நீங்கள் கருதுகிறவற்றை நீங்கள் மறுக்கிறீர்களா? ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ஸாலிக மின்கும் இல்லா ஹிஸ்யுன், இப்படி யார் உங்களில் செய்கிறார்களோ உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு கேவலம் இருக்கிறது. யௌமல் கியாமத்தி துரத்தூன இலா அஷத்தில் அஸாப், கியாமத்தில் நீங்கள் மிக பெரும் வேதனையிலே நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலு, நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ் பராமுகமாக இல்லை. வஸ்தக்பில் கதா அல்லாஹ் பித்தக்வா, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கதிர் கதாவுடைய விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த விதிகள் விஷயத்திலே நீங்கள் தக்வாவோடு அதை எதிர்கொள்ளுங்கள். வலா தஸ்கத் ஷைஅன் கதாஹுல்லாஹு அலைஹ், உன் மீது ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு அல்லாஹ்வுடைய விதியையும் அதிலே நீ கோபப்பட்டு விடாதே. வஆமின் அன்னமா அஸாபக் லம் யகுல் லியுக், உனக்கு எது வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதினானோ அது உன்னை விட்டும் தவறி போவாது. வமா அஹ்தஅக லம் யகுல் லியுஸீபக், உன்னை விட்டும் எது கிடைக்காமல் தவறி போகும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அது உனக்கு கிடைக்காது என்று நீ அல்லாஹ்வை நம்பு, இதுதான் சரியான தக்தீர். வஇன் அஸாபக மா தக்ரஹு, உனக்கு ஏதாவது உனது வாழ்க்கையில் நீ வெறுக்கக்கூடிய விஷயம் நம்பினால் ஃபஇன்னமா ஹுவ மின் கப்லி நஃப்ஸிக், அது நீ செய்து கொண்டதன் வினை என்று நீ அதை நம்ப வேண்டும். ஃபத்தஹிம்ஹா பித்தக்ஸீர், நீ அதாவது உன்னை குறை செய்து, உன்னுடைய குறையை நீ செய்த குறையாக நீ அதை குற்றம் சாட்டிக்கொள். வஆலிஜ் மா வகஅத ஃபீஹி மினல் கதா, உனக்கு வாழ்க்கையில் நடந்த தவறுகளை நீ சரிபடுத்திக்கொள். என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி செஞ்சதுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சிது, நான் இப்படி செஞ்சதுக்கு இப்படி ஒரு நடந்துட்டு என்று உனது வாழ்க்கையை சரிப்படுத்திக்கொள். ஃபஇன்னமா வகஅ அலைக மா ஹுவ இல்லா ரஸாயிலு மிர் ரப்பிக், உனக்கு வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது உனது வாழ்க்கையிலே
நீ உன்னை திருத்திக் கொள்வதற்கு, உனக்கு ஒரு எச்சரிக்கையாக, நீ விழிப்படைந்து கொள்வதற்காக அல்லாஹ் உனக்கு ஏற்படுத்தியதாகும். அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான்? ما أصابك من حسنة فمن الله وما أصابك من سيئة فمن نفسك وأرسلنا للناس رسولا وكفى بالله شهيدا ما أصابك من حسنة. உனக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் ஃபமின் அல்லாஹ், அது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியதாகும். நன்மை எது வந்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து வருகிறது. ஒமா அஸாபக மின் ஷையிஅத்தின், உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு தீங்கு நடந்தாலும் ஃபமின் நஃப்ஸிக், அது உன்னிடமிருந்து தான் வந்திருக்கிறது. வஅர்ஸல்னாக லின்னாஸி ரசூலா, நபியே உங்களை மனித சமுதாயத்துக்கு தூதராக அனுப்பியிருக்கிறோம். வகஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ்வே போதுமான சாட்சியாக இதற்கு இருக்கிறார். சூரத்து நிசால 79வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி சொல்றான், எப்படி? மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபீ கிதாபின் மின் قبل أن نبرأها إن ذلك على الله يسير لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم والله لا يحب كل مختال فخور ما أصابك من مصيبة في الأرض. இந்த பூமியில் எந்த ஒரு முசீபத், அதாவது தீங்கு நடந்தாலும், வலா ஃபீ அன்ஃபுசிக்கும், அல்லது உங்களுக்குள் எந்த ஒரு தீங்கு நடந்தாலும், இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா, அல்லாஹ் இந்த படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் அதை விதியாக்கி இருக்கிறார். இன்ன ذلك على الله يسير, இது அல்லாஹ்வுக்கு மிக லேசானது. லிகை லா தஸௌ அலா மா ஃபாத்தக்கும், உங்களுக்கு தவறிப்போன விஷயத்தை தவறிப்போய் விட்டதே என்று நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு வழங்கியவற்றிலே நீங்கள் பெருமை அடிக்காமல் இருப்பதற்காகவும் அல்லாஹ் இப்படி செய்திருக்கிறான். வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், அல்லாஹ் பெருமைக்கார யாரையும், ஆணவம் கொண்ட பெருமைக்கார யாரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். சூரா ஹதீத் 22-23 வசனம். இது இன்றைய ஹுத்பாவிலே பதிவு செய்யப்பட்ட வசனங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஐயுஹல் முஃமினூன், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பில்லாஹிரி வல் பாத்தின், வெளிப்படையிலும் அந்தரங்கத்திலும். பில் மன்ஷத்தி வல் மக்ரஹ், நீங்கள் ஆக்டிவாக இருக்கக்கூடிய, நீங்கள் உற்சாகமாக இருக்கிற நேரத்திலும், நீங்கள் வெறுப்படைந்து போயிருக்கிற சூழ்நிலையிலும். வஃபி குல்லி மா தஅத்தூன வஃபி ஜமீஇ மா ததரவு, நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் செய்கின்ற விஷயம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதா என்று நீங்கள் பார்த்து அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை விட்டாலும் அல்லாஹ்வை பயந்து விடக்கூடியவர்களாகவும் நீங்கள் ஆகிவிடுங்கள். வத்தகு யௌமன், அல்லாஹ் சொல்றான், واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், ஒரு நாள் இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொண்டு செல்லப்பட இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ثم توفى كل نفس ما كسبت, ஒவ்வொரு மனிதனும் எதனை சம்பாதித்தானோ அதோடு அது கைப்பற்றப்படும். அது எந்த விதமான முழுமையான அதற்கு கூலி கொடுக்கப்படும். அது எந்த விதமான அநியாயம் செய்யப்பட மாட்டாது. நீங்கள் ஒரு நாள் அல்லாஹ்விடத்திலே செல்ல இருக்கிறீர்கள், அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாள் இருக்கிறதே, ஒவ்வொரு மனிதனும் எதை சம்பாதித்தானோ அது அந்த மனிதனுக்கு முழுமையான கூலியாக வழங்கப்படும். அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நல்லது சம்பாதித்திருந்தால் நல்லது வழங்கப்படும், கெட்டது சம்பாதித்திருந்தால் கெட்டது வழங்கப்படும். அகூலு மா தஸ்மஊன். அதே மாதிரி 2வது ஹுத்பாவில் சொல்றாங்க, இன்ன தக்வல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை பயந்து நடப்பது இருக்கிறதே, லஹா ஃபவாயிது வ அவாயிது ஃபித் துன்யா வல் ஆஹிரா, அதுக்கு இந்த உலகத்திலேயே நன்மையும் மறுமையிலே அதற்கான பரிகாரம் இருக்கிறது. தக்வா என்பதற்கு உலகத்திலும் சில நன்மைகள், மறுமையிலும் சில நன்மைகள் இருக்கிறது. அஹ்லு தக்வா யுஹிப்புஹும் ரப்புல் ஆலமீன், தக்வா உடையவர்களை ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான். யகூலு ஜல்ல வ அலா, அல்லாஹ் சொல்கிறான், எப்படி? இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தக்வா உள்ளவர்களை நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்பு
المتقين தக்வா உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வஹுவ சுப்ஹானஹு மஅல் முத்தகீன், அல்லாஹ் தக்வா உள்ளவர்களோடு இருக்கிறான். பில் ஹிஃப்தி வத் தஅபீத், அவர்களுக்கு உதவி செய்வதிலும் அவர்களை பாதுகாப்பதிலும் ஒரு ரிஆயா, அவர்களை கண்காணிப்பதிலும் அல்லாஹ் தக்வா உள்ளவர்களோடு இருக்கிறான். அவர்களுக்கு உதவி செய்கிறான், அவர்களை பாதுகாக்கிறான், அவர்களை கண்காணிக்கிறான் தீங்கு வராமல். இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், எவர்கள் தக்வாவோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், அவர்களே நல்லவர்களாக இருக்கிறார். நல்லவர்களாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை பயப்படுகிறவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். வஹும் அல்லதீன யுஹ்ரிஜுஹுமுல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு மின் குல்லி தீகின் இலா குல்லி ஃபரஜின் வ யுஸ்ரின். அல்லாஹ் தஆலா சொல்றான், கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தக்வாவை கொண்டு அந்த கஷ்டத்தை விட்டும் அவர்களை சந்தோஷத்தையும் இலகுவையும் நோக்கி அவர்களை வெளியேற்றுகிறார். கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தக்வாவின் காரணமாக அவர்கள் இலகுவை சந்தோஷத்தை அடைகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். எப்படி? وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ وَقَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا. அல்லாஹ் சொல்றான், وَمَن يَتَّقِ اللَّهَ, யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாரோ, يَجْعَل لَّهُ مَخْرَجًا, அல்லாஹ் அவருக்கு அவருடைய பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு பாதையை உருவாக்குகிறான். وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, அவர் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு உணவளிக்கிறான். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, எவன் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் போதுமானவன். இன்னல்லாஹ பாலிகு அம்ரி, அல்லாஹ் அவனுடைய விஷயத்துல அவன் அனைத்தையும் மிகைத்தவன், நினைத்ததை அடையக்கூடியவனாக இருக்கிறான். அது ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஒரு கால வரையறையை, ஒரு நியதியை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தக்வாவின் மூலமாக மனிதர்களுக்கு ஆகாரம் அளிக்கிறான், அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியேற்றுகிறான் என்பதை பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான், வஹுமுல்லதீன யுபஇதுல்லாஹு தஆலா அன்ஹுமுல் ஹாலாத்தின் நஃப்ஸிய்யத்திஸ் ஸஅபா, கஷ்டமான ஒரு நிலைகளில் இருந்து அல்லாஹ், ஒரு கஷ்டமானதில் இருந்து அல்லாஹு தஆலா அவர்களை தூரப்படுத்துகிறார். இப்படி உள ரீதியாக கஷ்டப்படக்கூடிய விஷயத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை தூரப்படுத்துகிறார். அல்லாஹ் சொல்றான், அலா إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. அலா, தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசர்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, வலா ஹும் யஹ்ஸன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டு தக்வாவோடு இறையச்சத்தோடு நடந்து கொண்டார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது. உஃபில் ஆஹிரா, மறுமையிலும் அவர்களுக்கு சுபசோபனம் காத்திருக்கிறது. லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களில், வார்த்தைகளில் எந்த மாற்றமும் கிடையாது. ذلك هو الفوز العظيم, இதுதான் தக்வா உள்ளவர்களுக்கு கிடைக்கிற மகத்தான ஒரு வெற்றியாக இருக்கிறது. அப்ப இறையச்சம் உள்ளவர்களுக்கான நல்ல பெருமானங்களை அல்லாஹ் சொல்றான். வல் முத்தகூன், முத்தகீன்கள் இருக்கிறார்கள். யுஸப்பித்துஹுமுல்லாஹு தஆலா பிஜுந்துஹி வ மலாயிகா, அல்லாஹு தஆலா தனது வானவர்களை, தனது படைகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை உறுதிப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்றான், எப்படி? இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமூ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபூ வலா தஹ்ஸனூ وأبشروا بالجنة التي كنتم توعدون
نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي الأنفس ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون إن الذين قالوا ربنا الله எவர்கள் எங்களது ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி தும்மஸ்தகாமு அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா வானவர்கள் அவர்களிடத்திலே இறங்குகிறார்கள் மரண நேரத்திலே அல்லா தகாஃபு நீங்கள் பயப்படாதீர்கள் வலா தஹ்ஸனு நீங்கள் கவலையும் படாதீர்கள் வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதுன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறதே அந்த சொர்க்கத்தை நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா இந்த உலக வாழ்க்கையிலே உங்களுக்கு நாங்கள் நேசர்களாக இருந்தோம் வஃபில் ஆகிரா மறுமையிலும் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறோம் வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் அங்க அந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு உங்களது ஆத்மாக்கள் விரும்பக்கூடியவை இருக்கிறது வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதுவும் அங்கே இருக்கிறது சூரா ஃபுஸ்ஸிலத்தில் 30-31 வசனம் அழகான ஒரு ஹுத்பா சௌரல் இந்த ஹுத்பா வலவு அன்ன அல்லாஹ் சொல்றான் வலவு அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவு لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون أفأمن أهل القرى أن يأتيهم بأسنا بياتا وهم نائمون الله سبحانه அதாவது வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவு அதாவது ஒரு கிராமவாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்து நடந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா வானத்திலிருந்து பரக்கத்துகளுடைய வாசல்களை நாங்கள் அவர்கள் மீது திறந்து விடுவோம் ஆனால் வலாக்கின் கذبوا என்றாலும் அவர்கள் பொய்ப்பித்தார்கள் ஃபஅഖذناهم بما كانوا يكسبون அவர்கள் பொய்ப்பித்ததற்காக அவர்களை நாங்கள் பிடித்தோம் தண்டித்தோம் அஃபஅமின அஹ்லுல் குரா இந்த கிராமவாசிகள் அச்சமற்றிருக்கிறார்களா அய்யத்தியஹும் பஅசுனா பயாத்தன் வஹும் நாயிமுன் அவர்கள் இரவிலே தூங்கும் போது அல்லது பகலிலே சிறுதூக்கம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நமது வேதனை வராது என்று அவர்கள் அச்சமற்றிருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆராஃப்ல 96-97 சொல்றான் வல் முத்தகூன ஹுமுல் முத்தகீன்கள் இருக்கிறார்களே அவர்கள்தான் முஐதூன பிஹுஸ்னி ஆகிபா அவர்கள் இறுதி நல்ல முடிவுக்காக அவர்கள் வாக்களிக்கப்பட்டவர்கள் மௌஊதூன பிஹுஸ்னில் ஆகிபா அதாவது இறுதி நல்ல முடிவு அவர்களுக்குத்தான் என்று அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார் ஆல மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் ஆராஃப்ல 128ல இஸ்தஈனு பில்லாஹி வஸ்பிரு இன்னல் அர்த லில்லாஹ் யூரிசுஹா மன் யஷாஉ மின் இபாதிஹி வல் ஆகிபத்து லில் முத்தகீன் மூசா தன் சமூகத்துக்கு சொன்னார் இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் இன்னல் அர்த லில்லாஹ் பூமி என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது யூரிசுஹா மன் யஷா தான் நாடுகிறவர்களுக்கு அதை அனந்தரமாக ஆக்கி விடுகிறான் மின் இபாதி தன்னுடைய அடியார்களிலே வல் ஆகிபத்து லில் முத்தகீன் இறுதி நல்ல முடிவு தக்வா உள்ளவர்களுக்கு இருக்கிறது எனவே அவர்கள் வஹும் அல் மௌஊதூன பி ஸவாபில்லாஹில் அதீம் இறைச்சம் உள்ளவர்களுக்குத்தான் நல்ல கூலி இருக்கிறது இன்னலில் முத்தகீன இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்தின் நஈம் நிச்சயமாக தக்வா உள்ளவர்கள் தங்கள் ரப்பிடத்திலே அவர்களுக்கு ஒரு 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 நயீம் மிக சந்தோஷமான ஒரு அழகான ஒரு நியமத்தான ஒரு சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது சந்தோஷம் மகிழ்ச்சி தரக்கூடிய சொர்க்கம் அவர்களுக்காக பார்த்து கொண்டிருக்கும் எனவே அலைக்கும் பி தக்வல்லாஹ் அல்லாஹ்வின் அடியார்களே நீங்கள் தக்வாவை கொண்டு அல்லாஹ்வுடன் நடந்து கொள்ளுங்கள் யா இபாதல்லாஹ் இல்ஸமூஹா ஃபீ ஜமீ ஹாலாத் உங்கள் வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் நீங்கள் தக்வாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வயக்கினு
நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமன் லஸிமஹா ஜஅலல்லாஹு லஹு தஆலா மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. யார் தக்வாவோடு வாழ்கிறார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், யார் அந்த தக்வா உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அவர்களது கவலையை அல்லாஹ் சந்தோஷமாக மாற்றுவார். வமின் குல்லி தீகின் மஹ்ரஜா, எல்லா பிரச்சனையான நேரத்திலும் அல்லாஹ் அவர்களுக்கு வெளியேறும் இடத்தை உண்டாக்குவான். வமின் குல்லி வலாலத்தின் ஹுதா, நீங்கள் வழி தவறி போகும் இடத்திலெல்லாம் உங்களுக்கு நேர்வழியை தந்து விடுகிறான். ஒமின் குல்லி உஸ்ரின், உங்கள் கஷ்டமான நேரத்திலெல்லாம் அல்லாஹ் யுஸ்ரா, இலகுவை தந்து விடுகிறான். ஒமின் குல்லி பலாஇன் ஆஃபியா, உங்களுக்கு வருகிற சோதனைகளிலெல்லாம் அல்லாஹ் அதை அதிலிருந்து பாதுகாத்து உங்களை ஆரோக்கியமாக மாற்றி விடுகிறான். ஒ இலா குல்லி ஹைரின் சபீலா, எல்லா விதமான நல்ல வழிகளை உங்களுக்கு அல்லாஹு தஆலா தருகிறான் என்று சொல்கிறார்கள். هذا وصلوا وسلموا على إمام المرسلين محمد الحادي الأمين وقد أمركم ربكم بذلك. الله سبحانه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. جزاكم الله خيرا والسلام عليكم ورحمة الله وبركاته.